ஹலோ எப்படிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேற லெவலில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ பிக் பாஸ் ஹவுஸில் இந்த வாரம் யார் வீட்டை வெளியே போக போகிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் இருக்க போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் நியூஸாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாய் ஒரு கேர்ள் இருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ்மே நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. சரி, யாருப்பா இந்த வாரம் வெளியே போவா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு 3 பேர் வந்து இருக்காங்க. ஸோ அதில் 2 பேர் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ அது வந்து ஃபேராக நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. அன்ஃபேர் எவிக்ஷன் இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஏன்டா இது அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்ல நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இன்னும் இருக்க போகிறது ஒரு வாரம் தான். ஸோ இந்த ஒரு வாரம் பார்த்தா அந்த பொங்கல் செலிப்ரேஷனு, ஸோ பணப்பட்டி வைக்குது அப்படின்ற ஒரு டாஸ்க்கில் அப்படியே வந்து போயிடும். அந்த ஒரு வாரம் போகிறதே வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது மட்டும் இல்லாமல் கான்ட்ரவர்சி ஏதாவது ஒரு விஷயத்தை இப்போ கிரியேட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக வந்து பார்ப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியும் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறோம். ஸோ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா, நம்ம முத்துக்குமார் தான் வந்து இப்போதைக்கு லீடிங் ஓட்டில் வந்து இருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 2,23,000 ஓட்டுகள் வந்து இருக்குது. ஸோ போன வருஷம் இந்த சீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சம் ஓட்டுகள்லாம் தாண்டி வந்து போயிட்டு இருந்தது. இதில் தெரிஞ்சுதா உங்களுக்கு? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸை வாட்ச் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டாங்க. ஸோ வாட்ச் பண்ணுறவங்க கம்மியாக இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்பியுமே வந்து கம்மியாகும். ஸோ அந்த ஒரு ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபேர் எவிக்ஷன் வச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியும் இருக்கிறோம். ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ரொமோஷன் மாதிரியே வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனாலே வந்து பார்த்தோம்னா ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ ஓட்டிங் வைஸ் வந்து பார்த்துருவோம் யார் லீஸ்டிங்கில் இருக்கா, யார் வந்து ஹை ஓட்ஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரன் தான் வந்திருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2,23,000 ஓட்டுகள் வந்து வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் வந்து இருக்காரு அன்அஃபிஷியல் ஓட்டில். ஸோ பார்த்தாலே வந்து தெரியும் தலைவன் வேற ரகம். ஸோ ஃபஸ்ட்டு லீடிங்கில் இருக்கார். மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா பயங்கரமான கிட்டத்தட்ட 33% வந்து பார்த்தீங்கன்னா லீடிங்கில் இருக்கார். ஸோ நெக்ஸ்ட் யார் இருக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம சௌந்தர்யா. ஸோ சௌந்தர்யாவுடைய ஓட்டுகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,26,000 சில்லற. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாவுக்கும். ஸோ சௌந்தர்யா பற்றி சொல்லி ஆகணும். சௌந்தர்யாவுக்கு ஓட்டு கேட்குறதுக்காக எப்பா எத்தனை பேர் வரீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பெரிய பெரிய செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், ஸோ அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து பார்த்தோம்னா சௌந்தர்யாவுக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சஜஷன்லாம் போட்டு ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், ஸ்டோரியாக இருக்கட்டும் எல்லாத்தையும் போட்டு தள்ளுறாங்க. ஆனால் எந்த ஒரு பேக் சப்போர்ட்டுமே இல்லாமல் நம்ம முத்துக்குமரன் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் பிளேஸில் வந்து இருக்காரு. என்ன தான் முட்டி மோதினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவால் அந்த ஃபஸ்ட் பிளேஸுக்கு வர முடியாது இந்த ஒரு வாரத்தில் என்னுடைய கணிப்புப்படி. ஏன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வந்து இருக்காங்க. ஸோ என்ன தான் வந்து முட்டி மோதினாலுமே வந்து பார்த்தோன்னா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது ஏதாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேர்ட் பிளேஸில் யார் இருக்குதுன்னு பார்த்தோன்னா நம்ம ஜாக்லின் தான் வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70,000 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். 70,000 ஓட்டுகள் வாங்கி தேர்ட் பிளேஸில் வந்து இருக்காங்க. ஃபோர்த்து பிளேஸில் யார் இருக்குதுன்னு பார்த்தோன்னா நம்ம விஜய் விஷால் தான் வந்து இருக்காரு. ஸோ இவர் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காருன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 69,649 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. ஸோ ஃபோர்த்து பிளேஸில் வந்து இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது வந்து பார்த்தோன்னா இவர் இந்த வாரம் போயிருந்தால் நல்லாவே வந்து இருந்திருக்கும். ஸோ வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா அந்த தர்ஷிகா அன்ஷிதாவுடைய கம்ப்ளைண்ட்லாம் வந்து வச்சாங்க. ஸோ அதனால் ஓட்டுகள் குறையும் அப்படின்னா நான் ஒரு கால்குலேஷன் வந்து போட்டுட்டு இருந்தேன். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா தலைவன் லைட்டாக தப்புச்சிட்டான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது. ஸோ நெக்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்குதுன்னு பார்த்தோன்னா நம்ம தீபக் தான் வந்து இருக்காரு. ஸோ தீபக் வந்து பார்த்தோன்னா பெரிய ஓட்டு டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஸோ 1000 2,000 ஓட்டு அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரது எல்லாமே அப்படி தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம தீபக்கோடைய ஓட்டுகளை எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 66,478 ஓட்டுகள் வந்து வாங்கி 5th பிளேஸில் வந்து இருக்காரு. ஸோ அதாவது வந்து பார்த்தோம்னா தலைவன் வந்து ஒரு கிராஃப் வந்து நேராக தான் வந்து போயிட்டு இருந்தது. இப்போ சடனாக என்னன்னு தெரியல கொஞ்சம் ஓட்டுகள் வந்து மாறி இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஏதாவது பண்ணி தான் கொஞ்சம் முன்னாடி போகணும். ஸோ ஏன்னா வந்து பார்த்தோன்னா அதாவது இவருமே ஒரு டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தோம்னா லீஸ்ட் 3 ஓட்ஸில் வந்து பார்த்தோன்னா இவருமே வந்து வராரு. கரெக்டாக நோட் பண்ணியிருந்தாலே வந்து தெரியும். ஸோ நெக்ஸ்ட் யார் இருக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம அருண் தான் வந்து இருக்காரு. கிட்டத்தட்ட 66,312 ஓட்டுகள். நம்ம தீபக்கும் அருணுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, ஒரு 100 ஓட்டு வித்தியாசத்தெல்லாம் இப்போதைக்கு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தோன்னா சம்திங் வந்து பார்த்தோன்னா சில ஓட்டுகள் மாறுச்சுன்னா ஸோ நம்ம தீபக் வெளியே போகிறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை தான் சொல்ல வரேன். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பவித்ரா வந்து இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தோம்னா லீஸ்ட் ஓட்டிங்கில் இருக்காங்க. ஸோ கடைசியில் இருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தோன்னா சாட்டர்டே எபிசோடில் அதாவது இன்னைக்கான எபிசோடில் வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 55,000 ஓட்டுகள் தான் வந்து வாங்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ லீஸ்ட் ஓட்டில் பார்த்தோம்னா இவங்க தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க வெளியே போகிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம அருண் இல்லைனா தீபக் இவங்க 2 பேர் ஏதாவது ஒருத்தர் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தடுத்து வந்து பார்த்தோன்னா விஷாலை வெளியே அமிச்சாங்கன்னா அது வந்து அன்ஃபேர் எவிக்ஷனு. ஸோ அப்படி நடந்துச்சுன்னா பயங்கரமாக டிஆர்பி இருக்கிறதுலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை தான் சொல்ல வந்தேன். ஸோ இதே தான் வந்து பார்த்தோன்னா அஃபிஷியல் ஓட்டுகளும் பெருசான டிஃப்ரென்ஸ் கிடையாது. இதே தான் வந்து பார்த்தோன்னா அஃபிஷியல் ஓட்லையுமே வந்து டிட்டோ அப்படியே தான் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தோன்னா டேஞ்சர் ஜோனில் நம்ம பவித்ரா, தீபக் அதுக்கப்புறமா அருண் 3 பேர் தான் வந்து இருக்காங்க.
நம்ம அருண் வந்து பார்த்தோம்னா ஒரு சில 100 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தான் லீஸ்ட் ஓட்டிங்கில் செகண்ட் பிளேஸில் வந்து இருக்கார். இவர் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆல்ரெடியே சொன்னது தான். ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா நல்லா தான் வந்து விளையாடிட்டு வந்தார். ஸோ கடைசி 2 வாரங்களை வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக அன்பு காமிக்கிறேன் அப்படின்ற ஒரு பேரில் வந்து இறங்கிட்டாரான்னு தெரில. ஸோ டிடிஎஃப்லேயும் பெருசாக பாயிண்ட்ஸ் வாங்கலை. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா பெருசாக இவர் பேசப்படலையோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தாரோ அது மாதிரி எண்டிங்லேயும் அது மாதிரி மாறிட்டார். நடுவில் வந்து பார்த்தோன்னா ஒயில்ட் கார்டு வரும்போது நல்லா பீக்காக விளையாடிட்டு இருந்தார். இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அதில் ஒன்றும் இல்லை கீழே போட்டுன்னு சொல்லுவாங்க பதில் அது மாதிரி வந்து ஆகிட்டாருன்னே சொல்லலாம். ஸோ ஒரு வேளை வந்து பார்த்தோன்னா நம்ம நெக்ஸ்ட் எவிக்ஷன் அதாவது இந்த வாரம் வந்து பார்த்தோம்னா நம்ம அருண் பவித்ரா இவங்க போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அன்ஃபேராக எதனா அவிக்ஷன் நடத்திக்கினாங்கன்னா அதில் விஜய் விஷால் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது ஏதாகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ 100 ஓட்டு வித்தியாசத்தில் நம்ம தீபக் வேறு இருக்கார். ஸோ அவர் வேறு வந்து பார்த்தோன்னா மேபி அந்த 100 ஓட்டுகள் கம்மியாச்சுன்னா வந்து பார்த்தோன்னா நம்ம அருண் மேலே போயிடுவார், நம்ம தீபக் வந்து கீழே வந்துடுவார். ஸோ டாப் 5லலாம் அவர் வந்து வச்சுட்டு இருந்தோம். ஸோ என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஸோ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஓட்டு போகிறத வந்து பார்த்தோன்னா பார்த்து போடுங்க. ஏன்னா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. நீங்கள் ஓட்டு போகிறதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இங்கே பெரிய டிஃப்ரென்ஸே வந்து நடக்க போகுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது ஏதாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி அப்படி இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ஸ்டன்டான அப்டேட்டோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.